ஹலோ கோச் எல்லோரும் எப்படி இருக்கேன்? எல்லாம் நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ளூ லாக் சீசன் 2 எபிசோட் ஒன்று தான் பார்க்க போகிறோம். இது ஆல்ரெடி சீசன் 1 ரிலீஸ் ஆயிருக்கு. நீங்கள் பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா அது ஆல்ரெடி தமிழ்லேயே அவைலபிளாக இருக்குது. ஏன்னா இந்த சீசன் உண்மையே பயமாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ளூ லாக் சீசன் 2 எபிசோட் ஒன்று தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் லைக் பண்ணி தக்காம போட்டு வச்சுக்கோங்க. மறக்காம அனைவரும் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. அதோட பெல்லைக்கு ஆன் பண்ணி வச்சுட்டு நம்ம இந்த வீக்லி ரிலீஸ் ஆகிற அனிமி தான். அதாவது இந்த வாரம் ஃபஸ்ட் எபிசோட் மட்டும் தான் வந்திருக்கு. ஸோ அதனால் செகண்ட் எபிசோட் அடுத்த வாரம் தான் வருது. நான் அடுத்த வாரம் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி போட்டுறேன். சரி வாங்க பார்த்தலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ளூ லாக் சீசன் 2 எபிசோட் 1. ஓப்பனிங் சீனில் நம்ம ரின் அதுக்கப்புறம் அவங்க அண்ணனோட விளாண்டுட்டு இருக்கும்போது அவங்க அண்ணனும் இதோட நம்ம கனவு எல்லாம் முடிஞ்சிச்சு, இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு அவன் டக்குன்னு ஃபுட்பால் எடுத்துகிட்டு வர நான் ரின்னோ என்னால் இன்னும் ரெடி ஆகலை அப்படிங்கிற மட்டும் சொல்லிட்டு சரி அப்படிங்கிற மட்டும் அவர் விளாண்டுட்டு இருக்கான். ஆனால் ரின் என்ன தான் ட்ரை பண்ணாலுமே கூட அவன் அண்ணன் சும்மா அசால்ட்டு அதெல்லாம் தப்பிச்சுட்டு கோல் போடுற மாட்டோம் போனவுடனே, ஏன்டா ரின் நீ இந்த 4 வருஷம் என்னத்தரா பண்ணிக்கிட்டு இருந்தேன், நான் எவ்வளவோ மாறி போயிட்டேன், ஆனால் நீ இந்த இடத்துல இருந்து என்னத்தை பண்ண அப்படிங்கிற மாட்ட சொல்கிறான். ஸோ அதை பார்த்துட்டு நம்ம ரின்னு ரொம்ப பயந்துகிட்டு இருக்கான். அப்படியே அங்கிட்டு கட்டாயி அடுத்த சீன் அப்போ ஈகோ ஃபோன் பண்ண ஒருத்தனும் இந்த நியூஸ் எல்லாமே இது பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. அது மட்டுமே இல்லாமல் நமக்கு டிக்கெட்ஸ் எல்லாமே நல்லா விற்று போச்சு அப்படின்னு மட்டும் சொல்லிகிட்டு இருக்கு. சரி இருந்துட்டு போகுது அப்படிங்கிற மட்டும் ஈகோ சொல்கிறான். என்ன பாஸ் நீங்கள் என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, ஆனால் ஜப்பானோட அந்த ஸ்ட்ரைக் டீமை உங்களோட டீமால் ஜெயிக்க முடியுங்க பாரு, அதான் காமெடியாக இருக்குது அப்படிங்கிற மட்டும் சொல்ல. அப்போ ஈகோ நீங்கள் பொறுத்து இந்த பாரு ராசா, ஏன்னா இந்த ஜப்பானோட சாக்கர் வரலாற்றை மொத்தமாக மாற்ற போகிறது என் ப்ளூ லாக் தான் அப்படிங்கிற மட்டும் சொல்லிட்டு ஈகோ கிளம்புறான். ஈகோ அங்கே இருக்கிற பிளேயர்ஸ் முன்னாடி எப்படி இருக்கீங்க கண்ணுங்களா, நீங்கள் இங்கே ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது 300 பேரில் ஆரம்பிச்சிங்க, ஆனால் இப்போ 35 பேரில் நிற்கிறீங்க. ஸோ நீங்கள் இப்போ ஜப்பானோட அந்த பெஸ்ட் ஸ்ட்ரைக் டீமோட நீங்கள் சண்டை போட போனீங்க. ஸோ அதில் நீங்கள் ஜெயிச்சிங்க அப்படின்னா நீங்கள் அடுத்த ஜப்பானோட பெஸ்ட் ஸ்ட்ரைக் டீமாக இருக்கலாம். அப்படி நீங்கள் தோத்துட்டீங்க அப்படின்னா இந்த ப்ளூ லாக் ப்ராஜெக்ட் இதோட முடிஞ்சு போயிடும், அதோட உங்கள் ஃபுட்பால் கரியரும் இதோடையே முடிஞ்சு போயிடும். அப்படியே ஈகோ சொல்ல அப்படியே நம்ம ஹீரோவோ கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி என்னோட ஃபுட்பால் கரியர் முடிஞ்சு போச்சுன்னு நினச்சேன், ஆனால் ப்ளூ லாக் வந்ததுக்கப்புறம் நான் இங்கே நிறையாவே முன்னேறியிருக்கேன். ஸோ இதில் என்னோட ஜப்பானுக்காக கண்டிப்பாக இதில் ஒரு விளையாடே தீருவேன். அதே நேரத்தில் என்னோடய ஃபுட்பால் கரியர் நான் ஜெயிச்சு ஒரு புது டிரான்ஸ்ஃபார்மேஷனை அட்டென்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மட்டும் நம்ம ஹீரோ சொல்கிறான். ஐடியோ கேட்பான், ஆமாம் எங்களை எப்படி டீம் பிரிக்க போகிறேன், நாங்கள் இங்கே 35 பேர் இருக்கோமே அப்படிங்கிற மாதிரி கேட்க. அப்போ கக்கமாரவே கேட்குறான், ஆமாம் அப்படின்னா என்ன எங்களை திரும்ப டிஃபெண்டரு அந்த மாதிரி போட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க. ஆமாப்பா நீங்கள் எல்லாருமே ஸ்ட்ரைக்கர்ஸு, ஸோ உங்கள் எல்லாத்தையும் நான் அப்படி தான் போட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அது கேட்டு நிறைய பேர் கொஞ்சம் சலிச்சுக்குவானுங்களா. அப்போது ஈகோவோ டேய் கொஞ்சம் இருங்கடா, நான் இப்போ பிளேயிங் லெவலில் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 6 பேர் தான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த 6 பேர் தான் இங்கே மெயின் கோராக இருக்க போகிறீங்க, டீமோட மெயின் கோரா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்போ நம்ம ஹீரோவோ நான் கண்டிப்பாக அந்த 6 பேர்த்தில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறான். ஹீரோவோ அவங்க 6 பேர்த்து பேரையும் சொல்கிறான். ஃபஸ்ட்டு பேர் ரின் தான், அப்சல்யூட்லி. அதுக்கடுத்து ரியுட்சு, அதுக்கடுத்து கராசு, அதுக்கடுத்து ஒட்டாயா, அதுக்கடுத்து யுக்கிமியா, அதுக்கு கடைசி பேர் நம்ம ஹீரோவோட தான் இருக்கும் அப்படிங்கிற மட்டும் வேண்டிக்கிட்டு இருக்கான் கடைசியால். ஆனால் கடைசி பேர் நாய் அப்படிங்கிற மாதிரி ஈகோ சொல்லிடுறான். ஸோ அதுக்கப்புறம் அந்த யுக்கிமியாவை கேட்குறான், ஆமாம் எனக்கு நான் 5வது இடத்துல இருக்கேன், 1வது இடத்துல இருக்க ரின்னுக்கு எனக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிற மாதிரி கேட்க. அப்போ ஈகோவோ சொல்லிடுறான், அதாவது ரின் அதுக்கப்புறம் ரியோட்ஸோ இவங்க 2 பேருமே ஜப்பானோட அந்த டீம் இருக்குல்ல, ஸோ அதை எதிர்த்து ஒரு கோல் போட்டிருப்பானுங்க. ஸோ அதனால் அவங்க 2 பேருக்கு ஃபஸ்ட்டு 2 பிளேஸ், மற்றவங்க எல்லாத்தையுமே அவங்க அடிச்சிருப்பாங்களே கோல், ஸோ அதை வச்சு எடுத்த பாயிண்ட்ஸை வச்சு எடுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ அங்கே இருப்பானுங்க அந்த 6 பேர். ஸோ அந்த 6 பேர்த்த 3 டீமாக பிரிச்சுட்டானுங்க, அதை டீமுக்கு 2 பேர் அப்படிங்கிற மாட்டோம். ஸோ இப்போ மிச்சம் இருப்பாங்களா அந்த 29 பேர். ஸோ அந்த 29 பேரையும் கம்மி பண்ணுறதுக்காக ஸோ அந்த 29 பேர்த்தையும் அந்த டீமோடு சேர்த்து வச்ச மாட்டோம், டீமுக்கு 3 பேர் எக்ஸ்ட்ரா அப்படிங்கிற மட்டும் வச்சு மேட்சஸை கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் நீங்கள் எந்த ஒரு டீமோட வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்கள் இஷ்டம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். ஸோ இதில் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு வாய்ப்பு தான். ஸோ இந்த ஒரு வாய்ப்பு பயன்படுத்திக்கிட்டு அவங்க ஜெயிச்சா மட்டும் தான் இந்த ப்ளூ லாக்கில் கண்டினியூ பண்ண முடியும். ஸோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஆனால் அதில் ஒரே ஒரு பிரச்சனை இருக்குது. ஏன்னா இங்கே 27 ஸ்டார்ஸ் கரெக்டாக இருக்குது, ஆனால் கடைசியாக இருக்கிறதுல மட்டும் ஒரு 2 இது கம்மியாக 2 தான் இருக்குது. இன்னொன்று எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது தான் அப்போ பாச்சிரா அதில் எக்ஸ்ட்ரா ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறானுங்க. ஏன்னா பாச்சிராவுக்கு மட்டும் 2 வாய்ப்பு இருக்குது, ஏன்னா ஒரு ரன்னர் அப். ஸோ அதனால தான் அவனுக்கு 2 வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை நீங்கள் ஒழுங்காக பயன்படுத்திக்கிட்டு ஒழுங்காக இந்த இதில் ஜெயிச்சிங்க அப்படின்னா இந்த ப்ளூ லாக்கில் கண்டினியூ பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ இப்போ செலக்ட் ஆகிருப்பான அந்த 6 பேர், அந்த 6 பேர்த்தையும் ஒரு தனியாக ஒரு ரூமுக்கு அனுப்புகிறான். ஸோ அந்த 6 பேத்துக்குமே சொல்லிடுறான், நீங்கள் ஒரு வேளை ஒழுங்காக விளையாடல அப்படின்னா நீங்களும் இங்கேருந்து வெளியேறிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் அனுப்புகிறான். உங்களை அனுப்பிச்சி விட்டு அதுக்கப்புறம் ஈகோ சரி இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் செலக்ட் பண்ண போகிற 2 பேர் உங்களுக்குள்ளே மறைஞ்சிருக்கிற அந்த திறமையை வெளியே கொண்டு வர ஒருத்தராக இருக்கணும். இன்கேஸ் அது அவங்க ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்தாலுமே கூட அவங்கள நீங்கள் ஏறி மிதிச்சுட்டு அவங்கள தாண்டி நீங்கள் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனுக்குள்ளே இருக்க ஈகோ லைட்டாக கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுறான்.
ஸோ இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக தான் போயிட்டுருக்கும். ஸோ அதனால் நம்ம அதை போகிற போக்கில் அப்படியே பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கடுத்து டீம் ஜியில் இருக்கவங்களோ நான் நல்லா கொஞ்சம் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கானுங்க. ஸோ அதுக்கப்புறமா இந்த டீம் ஜி வந்தப்போ எத்தனை பேர் இருந்தானுங்க, ஆனால் இப்போ எத்தனை பேர் இருக்கும், ஆனால் குணுங்கி அம்மியெல்லாம் எப்படி தோற்று போனால் தான் எனக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கிற நம்ம ஹீரோ சொல்ல, அப்போ சிகிரியை சொல்கிறான், என்ன பண்ணுறது, நம்ம இங்கே முன்னேறதை மட்டும் தான் பார்க்கணும், ஏன்னா இதான ப்ளூ லாக்கு, ஸோ அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை அப்படிங்கிற மட்டும் சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறம் எல்லாருமே பேசிகிட்டு இருக்கும்போது எப்படி யாரை போய் செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிற மட்டும் எல்லாருமே பேசிகிட்டு இருக்கானுங்க. அப்போ வந்து ஆஜிராவோ, அப்போ எனக்கு மட்டும் 2 மேட்ச் இருக்குப்பா அப்படிங்கிற மட்டும் கொஞ்சம் தென்னை விட்டா சொல்ல, அப்போ எல்லாம் கேட்டகரி கொடுத்துறாடுங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை யோசிக்கிறான். இப்போ பாச்சியில் வந்து நாகியோட ஆல்ரெடி டீம் அப் பண்ணி விளாண்டுருக்கிறதுனால ஸோ அவனுக்கு வந்து அது வந்து கேப்பபிலிட்டி இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் ரின்னோட போனால் அப்படின்னா அவனுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் ஒரு ஸ்கில்லு கூட அன்லாக் கூட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மட்டும் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கோம். அப்படியே அந்த செலக்ட் ஆனவங்க 6 பேர், ஸோ அவனுங்க இருக்கிற ரூமில் தான். அப்போ வந்து அந்த யுக்கிமியாங்கிறவங்க நம்ம நாய்கிட்ட பேசலாம் ட்ரை பண்ணுறான். ஆனால் அங்கிட்டு சைடில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரின்னிகிட்ட அந்த ரிவ்யூஸ் அவர் பண்ணல. ஸோ அவனும் ஒம்புழுத்துட்டு 2 பேரும் சண்டை போடலான்னு பார்க்கும்போது அப்போ ஈகோ வந்துட்டு டேய் கம்முன்னு கிடங்கடா சண்டை போடாமல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, ஸோ நீங்கள் எல்லோரும் இங்கே செலக்ட் ஆகிருக்கிற காரணம் என்ன உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இப்போ உங்கள் கூட இருக்கவங்களை பயன்படுத்திக்கிட்டு உங்களால் இப்போ ஸ்ட்ரைக் அடிக்க முடியாத ஒரு புது பேட்டர்னை நீங்கள் கண்டுபிடிச்சி ஸோ அதை வச்சு நீங்கள் முன்னேற வழியை பார்க்கணும். ஸோ உங்கள் கூட இருக்கிற எல்லாத்தையுமே நீங்கள் ஏறி மிதிச்சுட்டு ஸோ அவனுங்க எவனையுமே நீங்கள் மேலே ஏற விடவே கூடாது அப்படிங்கிற மட்டும் அவனுக்குள்ளே இருக்க ஈகோவையும் இவன் ஒரு சைடு பூஸ்டப் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியே நம்ம ஹீரோவை மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு பல் விளக்க போது நான் எந்த டீமில் சேர்றது அப்படிங்கிற கூட மண்டையை பிச்சுக்காத குறைய யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ அங்கே கிங்கை வந்துட்டு அதான்ப்பா நம்ம கிங்கு வந்துட்டு, டேய் இசாக்கி நீ வந்து எந்த டீமில் வேணாலும் சேர்ந்துக்கு, ஆனால் நீ எந்த டீமில் சேர்ந்தாலும் சரிடா, உன்னை குழந்தை எடுக்க போகிறது நான் தான்டா, அப்படியாப்பட்ட நான் டீமை பார்த்து தான்டா சேர போகிறேன் அப்படிங்கிற மாட்டேன் அந்த கிங்கை சொல்லிவிட்டு, நான் எந்த டீமுக்கு போனாலும் அங்கே நான் தான்டா கிங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறான். ஸோ அதுக்கடுத்து அந்த முடிவு வச்சுருப்பான்டா. ஸோ அவனை வந்துட்டு அவனை எந்த டீமில் ஃப்ரீயாக விளையாட வரானுங்களோ ஸோ அந்த டீமை பார்த்து தான் சேர போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் சொல்கிறான். நம்ம ஹீரோ எந்த டீமில் சேரலான்னு ஒரு டீமை யோசிச்சு பார்த்துட்டு சரி அதெல்லாம் வேணாம் அப்படிங்கிற மாட்டோம் டக்குன்னு வந்து டிவி முன்னாடி உட்காந்து நடந்த மேட்சஸ் எல்லாத்தையுமே வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ அப்படியே நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அப்போ பின்னாடி இருந்து அந்த ரியூஸோ வந்துட்டான். ஸோ ரியூஸோ வந்துட்டு அவனும் இந்த டீமில் சேர்றது தெரியாமல் தான் இருக்கான். சொல்லப்போனால் அப்படின்னா வந்து நம்ம நாகி இருக்கான்ல, ஸோ அவனோட தான் வந்து டீம் அப் பண்ணி எல்லாத்தையும் ஜெயிக்கணும்னு நினச்சான். ஆனால் இப்போ வந்து நாகி வந்து அந்த மேட்சோட இறுதியில் வந்து நம்ம இசாயோ செலக்ட் பண்ணிட்டு போனாலும் நம்ம ஹீரோவை, ஸோ அதனால் அதை திரும்ப அவனோட போட்டி எப்படியாச்சும் கேட்சப் அவனை பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இவ்வளோ தூரம் முன்னேறி வந்தான். ஆனால் இப்போ வந்து அவன் டாப் 6 போயிட்டனால என்னால் அவனை இப்போ பிடிக்க முடியுமா என்னன்னு தெரியலை அப்படிங்கிற மட்டும் நாகி நம்ம ஹீரோகிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோ அதெல்லாம் கேட்டு பார்த்துட்டு அவன் வந்து எந்த டீமில் சேர்றது அப்படிங்கிற மட்டும் முடிவெடுத்துட்டான். ஸோ இப்படியே அடுத்த நாள் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துறானுங்க. ஸோ அவங்களாம் இந்த டீமில் சேர போகிறாங்க அப்படிங்கிறதுக்கானது. ஸோ அதை வந்து எல்லாருமே வந்துகிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வந்துகிட்டு இருக்கு. அப்புறம் யாரையும் எந்தெந்த டீமை செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத காமிக்கிறாங்க. ஸோ அதில் வந்து நம்ம ஹீரோ ஃபஸ்ட் டீம் செலக்ட் பண்ணியிருக்கான். அதுக்காக ரின், அதுக்கப்புறம் ரிவ்யூஸ் இருக்கிற டீம் வந்து செலக்ட் பண்ணியிருக்கான். ஸோ அதுக்கடுத்து கிங்கு, அதுக்கப்புறம் ஈரி எல்லாமே டீம் பியை செலக்ட் பண்ணியிருக்கானுங்க. நாகியோட அதாவது டீம் சியில் வந்து நம்ம ரிவ்யூஸோ வந்து டீம் சியை செலக்ட் பண்ணியிருக்கான். ஸோ அவங்க நாகி இருக்கான் அப்படிங்கிறனால ஸோ நம்ம ஹீரோ ஏன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஈகோவோ ரின், அதுக்கப்புறம் ரிவ்யூஸ் அவங்ககிட்ட என் திறமை என்ன நான் காமிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு போகிறான். ஸோ அப்படியே அங்கிட்ட வந்து சீன் கட் ஆகி அங்கேருந்து என்ன காமிக்கிறாங்க அப்படின்னா இந்த ஜப்பான் டீமோட அட்வைசர் நினைக்கிறேன். அவர்கிட்ட வந்து ஜப்பான் டீமோட மேனேஜர் வந்து நம்ம ப்ளூ லாக்கோட ஒரு மேட்ச் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவர் இன்னும் கவர்மெண்ட் சரியாக அதெல்லாம் போட்டு மிதிச்சுட்டு இருக்காரு. ஆனால் அதுக்கப்புறம் அந்த மேனேஜர் தலைவர் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை, ஏன்னா நம்ம வந்து இந்த ப்ளூ லாக்கையும் மிதிச்சு தள்ளிடலாம், ஏன்னா அவங்க எல்லாமே பொடி பசங்க, நம்மளாம் என்ன பண்ணிட முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆமாம் நம்மளாம் அவங்களால என்ன பண்ணிட முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாமே நான் வந்து ஒன்றை நம்பி தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கனெக்டாக சொல்கிறான். ஸோ அப்போ அவனை ப்ளூ லாக் தானே சும்மா நசுக்கி எரிஞ்சிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த எபிசோடு இங்கே கூட முடிக்கிறானுங்க. ஸோ இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சு உங்கள் என்ன கமெண்ட் சொல்லுவாங்க. அதோட சேனல் லைக் பண்ணி போய்ட்டு வச்சு வச்சுக்கோங்க. அதோட அனிமே பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அது மட்டுமே இல்லாமல் நம்ம இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் கீழே சும்மா வெட்டியாக கிடைக்கும். ஸோ போகிற போங்க அப்படியே ஜாயின் பண்ணிட்டு போங்க. ஸோ பாய் கோச், அடுத்த இன்னொரு சூப்பரான அனிமே வீடியோ சந்திப்போம். பாய்.